அனைத்து வேதமந்திரங்களையும் ஓதி இங்கே ஹோமங்கள் நடைபெற்றது. அதை தொடர்ந்து இப்பொழுது மகா பூர்ணாகுதி நடைபெற இருக்கின்றது. இந்த பூர்ணாகுதி என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அந்த கும்பாபிஷேகத்தை தரிசிக்க முடியாதவர்கள் கூட இந்த பூர்ணாகுதியை மண்டலாபிஷேக பூர்த்தி பூஜையும் மண்டலாபிஷேக பூர்த்தி இந்த பூர்ணாகுதியை தரிசனம் செய்தாலே அந்த கும்பாபிஷேகத்தை செய்த பலன் கிடைக்கும். சிலருக்கு கால அவகாசம் இருக்காது. சில சொந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாத வேலைகளினால தர முடியாத சந்தர்ப்பத்தினால கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ண முடியலனாலும் இந்த மண்டலாபிஷேக பூர்த்திய தரிசிச்சோம்னா அந்த கும்பாபிஷேகத்தையே பார்த்த ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தெய்வங்கள் நமக்காக ஒரு அருளை ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காங்க. இதையே விதியாக இருக்கிறது கும்பாபிஷேகத்துக்கு போகாதுன்னு சொல்லக்கூடாது. நாம் இந்த கும்பாபிஷேக பூர்த்தியான இந்த மண்டலாபிஷேகத்தை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேக பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி மிகவும் விசேஷமான ஒன்று. அதை தொடர்ந்து நிறைய அரசாங்க பூஜைகள் நடக்கும். அதை எல்லாத்தையும் இந்த கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்த இந்த மண்டலாபிஷேக பூர்த்தியும் சில விசேஷ அர்த்தங்களினாலும் விசேஷ திரவியங்களினாலும் ஹோமங்கள் செய்யப்படுவதனால் இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, நமது இந்த கூத்தாண்டவர் சுவாமி கும்பாபிஷேகம் 80 வருஷம் 100 வருஷம் ஆகப்போகுது. 100 வருஷத்துக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி இந்த சங்க அபிஷேகங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது நமக்கு ஒரு பாக்கியம். நம்ம இந்த பிறவியில் செய்த புண்ணியம் நமக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பிறகு நமக்கு இந்த பாக்கியம் நம்ம பார்க்கணும்னு ஒரு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்பொழுது மகா பூர்ணாகுதி மண்டலாபிஷேக பூர்த்தி மகா பூர்ணாகுதி நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் நன்றாக நமது வரப்பிரசாதியாகிய இந்த கூத்தாண்டவர் சுவாமியையும் அந்த கூத்தாண்டவருக்கு மிகவும் பிரியமான கிருஷ்ண பகவானையும் நன்றாக மனதில் வைத்துக் கொண்டு அந்த கிருஷ்ணனையே மனதில் நினைத்துக் கொண்டு கிருஷ்ண கிருஷ்ணா என்று ஹரே கிருஷ்ணா என்று கிருஷ்ணநாமத்தையோ அல்லது ராமநாமா என்று ராமநாமத்தையோ சொல்லிக்கொண்டு சிவசிவா என்று சிவநாமத்தையோ தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இந்த மண்டலாபிஷேக பூர்ணாகுதியையும் இந்த சங்க அபிஷேகத்தையும் கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்க அபிஷேகம் என்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒன்று. இந்த சங்கருடைய அதிபதி சந்தாசுரன் பரமபக்தன். அவன் பகவானிடம் தவம் செய்து மிகவும் கடுமையான தவம் செய்தான். பகவான் அவனுக்கு வரமாக பிரத்யட்சமாக என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு எப்பொழுதும் உங்களுடைய சேவை செய்வதாகவே நான் இருக்க வேண்டும் என்று அந்த